கருட தேசம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மள யாருக்கு தாங்க பதவி பிடிக்காது? பதவி பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா? எல்லாருக்கும் பதவி வேணும். நிறைய பதவி இருக்கு. மகள்ங்கிற பதவி, மனைவிங்கிற பதவி, அம்மாங்கிற பதவி, அக்காங்கிற பதவி, தமக்கைங்கிற பதவி, சகோதரிங்கிற பதவி, இன்னும் அத்தை, சித்தி, பெரியம்மா. நான் ஒரு பெண்ணை வச்சு சொல்கிறேன். இந்த மாதிரி நமக்கு நிறைய பதவிகள். இது குடும்ப உறவுகளில் பதவி. இன்னும் வெளியே அலுவலகத்தில் போனால் ஒரு அலுவலக பணியாளருங்கிறது ஒரு பதவி, மேலாளர் ஒரு பதவி, அதையும் தாண்டி சீனியர் மேனேஜர் ஒரு பதவி. இப்படி நிறைய பதவி இருக்குது. இன்னும் இல்லற வாழ்க்கையும் முடித்து, அதாவது உறவு முறை வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை எல்லாம் முடித்தா நமக்கு ஒரு வயதான ஒரு பதவி கிடைக்கும். அதையும் தாண்டி கடைசி பதவி சிவலோக பதவி அடைந்தார் என்று நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த பதவி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் பதவியில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்குது? ப, த, வி. இந்த பதவியை வள்ளலார் ரொம்ப முக்கியமாக சொல்கிறார். அவர் சொல்கிறது உறவு முறைக்கான பதவி அல்ல, இல்லற வாழ்க்கைக்கான பதவி அல்ல, அலுவலக வாழ்க்கைக்கான பதவி இல்லை, நாம் அனைவரும் அடைய வேண்டிய பதவி, மனிதர்களாய் பிறந்த ஒவ்வொருவரும் அடைய வேண்டிய பதவியை குறித்து வள்ளலார் பேசுகிறார். வள்ளலார் யார்? அவர் அருளை அள்ளி அள்ளி வழங்கியவர் வள்ளலார். அன்பை கையில் அள்ளி இல்லை, மனசார மனம் முழுக்க நிறைந்து வழங்கியவர் வள்ளலார். ராமலிங்கம் என்பதை இயற்பெயராக கொண்டு தன்னுடைய அந்த பூர்வ ஜென்ம பலன் என்று சொல்கிறோம். இந்த ஜீவனின், அதாவது இந்த ஆயுட்காலத்தில், இந்த பிறப்பில் அந்த ஐம்புலன்களையும் அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அவருடைய பார்த்தாலே ஒரு கொதிக்கிற மனநிலையில் இருக்கிற ஒருவன் கூட அவருடைய அந்த படத்தை பார்த்தா அவரோட மனசு அமைதியாகிவிடும். அந்த அளவுக்கு அருள் ரூபமாக, ஒரு ஒளி ரூபமாக, ஒரு ஆத்ம சாந்தம் என்று சொல்லுவோம். அப்படியே ஒரு அமைதியான ஒரு தன்மை. அவருடைய படங்களை நம்ம பார்த்தோம்னா அவருடைய முகம் மட்டும்தான் தெரியும். முழுக்க ஒரு வெள்ளாடியை பொருத்தி கொண்டிருப்பார். 2 கரங்களும் தெரியும். அந்த கரங்கள் இடது கையின் மேல் வலக்கரம், அந்த 2 உள்ளங்கையும் ஒன்றை ஒன்று பார்த்தவாறு பிடித்து கொண்டிருக்கும். இப்படி இருக்கிற ஒரு மனநிலையில் இருப்பார். கண்கள் திறந்திருக்கும், நம்மை அருள் வழியால் பார்த்து கொண்டிருக்கும். அப்படியே நிற்பார். அவ்வளோதான் அவருடைய படம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அவர் ஒரு பாடலில் பாடுவார், அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே என்று. அவர் கையில் பிடித்துள்ளார் இல்லையா, அதுக்குள்ளே என்ன இருக்குங்கன்னா மலை இருக்காம். எங்காவது மலையை உள்ளங்கையில் அடக்க முடியுமா? ஆனால் அடக்கியிருக்கார். ஏனென்றால் அது அன்பு மலை. அன்பு மலையானவன் யார்? இறைவன். அந்த இறைவனை நம் வசப்படுத்தி விட்டோமானால் அன்பெனும் பிடியுள், அந்த பிடிக்குள்ள அகப்படும் மலையே. அந்த இறைவனை பிடிக்க வேண்டுமா? அன்பை பெருக்கிக்கொள் என்று சொல்கிறார். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு செய்தி. நம்ம பதவிக்கு வரலாம். அவர் சொல்றது பசித்திரு பா, அதாவது பட்னி இரு, சாப்பிடாமல் இரு என்றவர் சொல்லவில்லை. அவர் சொல்வது என்னன்னா, ஆத்ம பசியில் இரு, தன்னை உணர்ந்து கொள்ளும், நம்மை உணர்ந்து கொள்ளும் பசியில் இருக்க வேண்டும் என்று கூறுகிறார். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்று இல்லாமல், நான் யார், எதற்காக பிறந்துள்ளேன், என் வாழ்வின் பொருள் என்ன, என் வாழ்வின் பயன் என்ன, நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்து இன்று இந்த நிலையில் உள்ளேன் என்று ஆன்ம பசியில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு படுத்து தூங்குவதல்ல. இரண்டாவது அவர் சொல்வது தனித்திரு. நீ 1000 பேருடன் கூட்டத்தில் இருந்தாலும் நமக்கென்ற ஒரு தனித்தன்மையை வகுத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். நம்முடைய உடை, நம்முடைய அலங்காரம், நம்முடைய செயல்பாடு, நம்முடைய சொல், நம்முடைய சிந்தனை, நம்முடைய செயல், இதில் அனைத்திலும் நாம் தனித்திருக்க வேண்டும். கூட்டமோடு கூட்டமாக ஓடிக்கொண்டிருக்க கூடாது. ஒரு தனித்துவத்தை, தனி அடையாளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் சிரிக்கிறார்கள், நானும் காரணம் என்று சிரிக்கிறேன். எல்லாரும் பொழுதுபோக்குகிறார்கள், நானும் பொழுதை போக்குகிறேன் என்று இருக்கக்கூடாது என்று அவர் கூறுகிறார். தனித்திருத்தலாம் தனியாக யாரும் இல்லாமல் ஒரு ரூம்ல போய் கதவை சாத்திட்டு அமைதியா இரு அப்படி என்பதல்ல அர்த்தம். கூட்டத்தில் இருந்தாலும் தனித்திருக்க பழகு, தனித்தன்மையுடன் இருக்க பழகு என்று கூறுகிறார். அடுத்து அந்த பா த முடிஞ்சது. மூன்றாவது சொல்வது வி. பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. தூங்கவே தூங்காத, முழிச்சுட்டே இரு அப்படி எல்லாம் அர்த்தம். ஒரு விழிப்பு நிலையை உள்வாங்கிக்கொள். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் விழிப்புத்தன்மை இரு. நாம் உடல் அல்ல, ஆன்மா என்ற விழிப்புடன் இருக்க வேண்டும். இந்த உலகம் மாயை. இந்த உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆத்மா ஒன்றுதான் நிலையானது, மாறாதது, நித்தியமானது, சத்தியமானது என்பதை புரிந்து உணர்ந்து அதன்படி நட. அதை விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும். ஒருத்தங்க நம்மளை திட்டாங்க, நம்ம செய்யாத தப்புக்கு நம்ம கோவப்படுகிறோம். அந்த கோபம் படக்கூடாது. அது ஆன்மாவுக்கானது அல்ல.
எப்படி இந்த உடைகளை களைகிறோமோ அதுபோல் இந்த உடலை நாம் ஒரு நாள் களைவோம். இந்த உடல் பர்மனெண்ட் கிடையாது. இது இப்படியே இருக்க போவது அல்ல. நிறைய திரை மூப்பு அனைத்தும் வரப்போகிறது. ஒரு நாள் நாமளும் இறைவனடி சேர்வோம். அப்படி இருக்கும் இந்த ஒரு அற்புதமான இந்த கிடைத்த இந்த வாழ்க்கையில் விழித்திருக்க வேண்டும். ஆன்ம விழிப்புடன் விழித்திருக்க வேண்டும். விவேகானந்தர் சொல்லுவார், விழித்திரு விழித்திரு விழித்தெழு விழித்தெழு என்பார். அவேக் அவேக் என்பார் விவேகானந்தர். ஸோ விழித்து கொள்ள வேண்டும். நான் எங்கே இருக்கேன், எப்படி இருக்கேன், என்னுடைய செயல் என்ன, என்னுடைய சொல் என்ன, சிந்தனை என்ன. இவ்வாறு இந்த பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்தால் நாம் நினைக்கும் இக பரத்திற்கான அனைத்து பதவிகளும் கிட்டும். நாம் பசித்து நாம் அதாவது திட்டமாக உணவு உட்கொண்டு பசியுடன் இருந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது என்று டாக்டர்ஸே கருதுகிறார்கள். அரை பங்கு உணவு, கால் பங்கு நீர், கால் பங்கு காற்றுக்கு இடமளிக்க வேண்டும் என்று. அப்போ என்ன அர்த்தம்? அரை பங்கு பசியாக இருக்கணும் தானே அர்த்தம். ஸோ அந்த இக வாழ்க்கைக்கு தேவையானதும் இது உண்டு. அதே மாதிரி எல்லாரும் படிக்கலை, ஹோம்ஒர்க் பண்ணலையா, நம்ம ஹோம்ஒர்க் செய்ய வேண்டும். அனைவரும் 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் செய்கிறார்களா, நம்ம 2 மணி நேரம் ப்ராக்டிஸ் செய்யணும். அது தனித்திருத்தல், விழித்திருத்தல். ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா கவனிக்கிறது, ஒரு கோவிலுக்கும் போது இறைவனோட ஒன்றது, இப்படி நிறைய செய்திகளை நம்ம விழித்திருக்கலாம். இவ்வாறு பசித்திருந்து தனித்திருந்து விழித்திருந்தால் இகலோகத்திற்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிட்டும். பொருள் எல்லாருக்கும் இவ்வுலகம் இல்லை இல்லையா, அந்த பொருள் நமக்கு கிட்டும். அடுத்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பதவி கிட்டும். சா லோகம், அந்த இறைவனின் லோகத்தில் செல்லலாம். சா மீப்பம், இறைவனுக்கு அருகில் செல்லலாம். சா ரூபம், இறைவன் வடிவாகவே மாறிவிடலாம். சா யுஜ்யம், இறைவனுடனே கலந்து விடலாம். இப்படி இந்த 4 தன்மைகளையும் இந்த பதவியானது நமக்கு பெற்றுத்தரும். எந்த பதவி? பசித்திருத்தல், தனித்திருத்தல், விழித்திருத்தல். இதை தன்னுடைய கொள்கையாக தானும் கொண்டு, அதாவது யார் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்கன்னா, யார் தான் சொல்வதை தான் ஃபாலோ செய்கிறார்களோ அவர்கள் சொல்லுதான் அம்பலத்தில் ஏறும். அவர்கள் சொல்வது தான் மற்றவர்கள் ஃபாலோ செய்ய முடியும். அதில் தான் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்படி வள்ளலாரானவர் தான் எதை கடைப்பிடித்தாரோ அதையே மற்றவர்களுக்கும் போதித்தார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிறார். ஒரு பயிர் தலை சாய்ந்திருக்கு தண்ணி இல்லாமல், இவருக்கு மனசு தாங்கலை, கண்ணிலிருந்து கண்ணீர் பெருகுகிறது. எத்தகைய ஒரு அன்பு இருக்க வேண்டும். அதாவது அந்த உடல் நாடி நரம்பு உடல் முழுக்க அந்த அன்பும் அருளும் பரவி இருந்தால், விரவி இருந்தால் மட்டுமே இப்படி ஒரு கண்ணில் ஒரு தண்ணீர் துளிர்க்கும். அவர் கதறி அழறார். அப்போ எப்பேற்பட்ட அன்பு அவருக்கு இருந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட வள்ளலார் திரு அருட்பா என்ற ஒரு அமுத மழையை கொட்டியுள்ளார். அமுத மழை என்றால் அமுத மழை. என்ன தமிழின் அழகு! அதில் இறைவனின் அருள் செயல்களை பாராட்டும் தன்மை எத்தகையது! அதை தாண்டி இயற்கையை பாராட்டும் விதம் எவ்வளவு அழகான இயற்கை படைப்புகளை அவர் பாடியுள்ளார். வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சி என்று பாடுகிறார். அதாவது ஒரு பாடலை அதை இசையாளர்களும் ரசிக்க வேண்டும், தமிழ் புலவர்களும் ரசிக்க வேண்டும், வரலாற்றியலாளர்களும் ரசிக்க வேண்டும், மொழியாளர்களும் ரசிக்க வேண்டும், ஒரு பாமர மக்களும் ரசிக்கணுங்க. அதுதான் ஒரு முழுமையான படைப்பு. அந்த படைப்பு ஒரு சமுதாயத்தின் அனைத்து தரப்பு மக்களையும் போய் சேர வேண்டும். இது இவர்களுக்கானது, இது இவர்களுக்கானது என்று ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. ஒரு கிராமத்தில் பேசுவாங்க, அக்கச்சி தங்கச்சி. நம்ம தங்கச்சி என்று சொல்கிறோம், ஆனால் அக்கா என்று சொல்கிறோம். நம்ம அக்கச்சி என்று சொல்வதில்லை, தங்கை என்று சொல்வதை தங்கச்சி என்கிறோம். அவர் அழகான ஒரு வார்த்தையை போடுகிறார், அக்கச்சி என்று போடுகிறார். வானத்தில் மயில் ஆடுவதை பாருங்கள் என்கிறார். இயற்கை வர்ணனையை ரசிக்க சொல்கிறார், தான் ரசிக்கிறார். எவ்வளவு ஒரு அற்புதமான பாடல்கள் அவருடைய அந்த வடிவுடையம்மன், திருவொற்றியூர் வடிவுடையம்மனை பற்றி அப்படி புகழ்ந்து பாடியுள்ளார். சென்னையை பற்றி அவர் பாடும்போது எத்தனை விதமான ஒரு செய்திகளை அவர் கொட்டியுள்ளார். 32 தலைப்பு. தர்மமிகு சென்னை என்கிறார். தானமிகு சென்னையில் மக்கள் நாம் அப்படி இருந்துள்ளோம் அந்த காலத்தில், அவர் காலத்தில். தானமிகு சென்னை, பெருமைமிகு சென்னை, இயற்கை மிகு சென்னை, அழகுமிகு சென்னை, வனப்புமிகு சென்னை, இப்படி பல தொடர்களில், அதாவது ஒரு அப்ஜெக்டிவ் என்று சொல்லுவோம் இல்லையா, நாம ஒரு வார்த்தைக்கு பெண், நல்ல பெண், அந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் போட்டு சொல்கிறார். என்ன ஒரு அருமையான பாடல்களை எல்லாம் அவர் பாடியுள்ளார். தர்மமிகு சென்னையில் கந்த கோட்ட துள்வளர் கந்த வேளை, உள் வளர் கந்த வேளை, உள் இருக்கும் சொல்லலை. அவர் இருந்து தினந்தோறும் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். கந்த கோட்டத்தில் அந்த முருகன் என்பதை அவர் பாடுகிறார். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். யாருடா உத்தமன்? பொய்யே சொல்கிறது கிடையாது, திருடுறது கிடையாது, கரெக்ட், உத்தமன். ஆனால் உத்தமர் எப்போ ஆவார்? உத்தமன் வேற உத்தமர் வேற இல்லையா? உத்தமர் எப்போது ஆவார்? ஒருமையுடன் எனது திருமலரடி, திருமலரடி, இறைவனின் மலரடியை, அதுவும் ஒருமையுடன், ஒரே ஏக சிந்தையுடன்,
ஏகாகிர சித்தம், ஒரே சிந்தனையுடன் அப்படி நினைக்கின்ற உத்தமர்கள் யாரோ அவருடன் எனக்கு உறவை கொடு என்று கேட்கிறார். பார்க்குறவங்கெல்லாம் உறவு வேண்டாம், எனக்கு போலியான உறவுகள் வேண்டாம் என்கிறார். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். சரி, அடுத்தது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அந்த உறவில் ஏதாவது குழப்பம் இருந்ததா? உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவர்கள் வேண்டாம், அவங்க உறவே எனக்கு வேண்டாம், கலவாமை வேண்டும்ங்கிறார். அவருடைய சங்காத்தமே வேண்டாம், அவர்களை நகர்த்திவை என்னிடம் இருந்து என்று கூறுகிறார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். என் வாய் இருக்கு, அதை வச்சு நான் கண்டதை பேசக்கூடாது. நான் எதை பேச வேண்டும்? உன்னுடைய பெருமைகளை. உன்னுடைய பெருமையே மிக பெருமை வாய்ந்தவை. பெருமை மிகு நினது புகழ் பேச வேண்டும். உன்னுடைய புகழை நான் பேச வேண்டும். நீதான் நான் பிறப்பதற்கு முன்பாகவே எனக்கு தேவைப்படும் என்று உணர்ந்து என் தாயின் தனத்தில் பாலை வைத்த இறைவனை புகழை பேச வேண்டும். எனக்கு அப்பா, அம்மா, அண்ணன், தங்கை என்ற உறவு வேண்டும் என்று எனக்கு உறவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த இறைவனின் புகழை பேச வேண்டும். எனக்காக நதிகளையும் மலைகளையும் மலர்களையும் படைத்த அந்த இறைவனின் புகழை பேச வேண்டும். பெருமை மிகு எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். அதாவது மற்ற பொய் பேசுறவங்கள உறவு வேண்டான்னு சொன்னோம்ல, அப்போ நாம் எப்படி இருக்கணும்? பொய் பேசாமல் இருக்கணும். நான் என்ன வேணால் பொய் பேசுவேன், ஆனால் என் கூட மட்டும் யாரும் பொய் பேசக்கூடாது. எந்த விதத்தில் நியாயம் இது? எவ்வளவு அழகாக தன்னையும் தாழ்த்தி கொள்கிறார். இவ்வாறு ரொம்ப அழகாக அவர் பொய்மை பேசாது இருக்க வேண்டும். மதி வேண்டும், எனக்கு நல்ல புத்தி கொடு. நின் கருணை நிதி வேண்டும், எனக்கு பேங்க்கில் பேலன்ஸ் கொடு என்று சொல்லவில்லை. உன் கருணையாகிய நிதியை எனக்கு கொடு என்று கேட்கிறார். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தனியாக ஒரு நிதி கேட்கல. நோயற்ற வாழ்வு இருந்தாலே நம்ம பேங்க் பேலன்ஸ் இருக்கிறது பத்திரமா இருக்கும். அருள் நிதியும் பெற்றாகிவிட்டது, பொருள் நிதியும் நம்மிடமே உள்ளது. நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தர்மம் மிகுந்த சென்னையில். இந்த சென்னைங்கிற பேர் அப்பயே இருந்திருக்கு. நம்ம மெட்ராஸில் மாற்றி திருப்பி சென்னைன்னு மாற்றி, ஆனால் அவர் அழகான பெயர் சென்னை என்று சொல்கிறார். கந்த கோட்டத்துள் வளர் கந்த வேலை. கந்த கோட்டத்தில் இருக்கும் முருகனை புகழ்ந்து அவர் பாடும் விதமாக இந்த பாடல் அமைந்துள்ளது. இவ்வாறு 6000 பாடல்களுக்கு மேல் அவர் பாடியுள்ளார். இது 6 திருமுறைகளாக, அதாவது ஒரு திருமுறைக்கும் 1000 பாடல்கள் என்று 6000 திருமுறைகளாக இது வகுக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு இன்றளவும் அனைவராலும் பாடப்பட்டு வருகிறது. கோட் வள்ளலார் என்று சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது வழக்கமாக 3 தடவை சொல்வார்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அதாவது அதனுடைய கருணை தனிப்பட்ட கருணை. வாரியார் சுவாமிகள் எப்பொழுதுமே சொல்வார், வயலூர் வள்ளல் பெருமானின் தனி பெருங்கருணையினாலே என்று சொல்வார். ஒரு உபன்யாசம் ஆரம்பிக்கும் போதும் கருணை எனக்கு அந்த தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு எனக்காக, அதாவது இந்த சிறியேனையும் இந்த அறிவிலியையும் ஏற்றுக்கொண்டு மூட மடமட்டி என்று சொல்வார் அருணகிரிநாதர். மூட மடமட்டியாகிய என்னை ஏற்றுக்கொண்டு நீ தனி கருணை புரிந்துள்ளாய். நான் ரொம்ப சரியாக இருக்கேன், நான் அறிவாளியாக இருக்கேன், நான் புத்திசாலியாக இருக்கேன், என்னுடைய வேலைகள் நான் கரெக்டாக செய்து கொள்கிறேன், நான் யாருக்கும் பாரமாக இல்லை, நான் பொய் சொல்வதில்லை, திருடுவதில்லை, களவு செய்வதில்லை, என்னை ஏற்றுக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் குணங்கள் நிறைந்த என்னை நீ ஏற்றுக்கொண்டுள்ளாயே இறைவா, அதுவே தனிப்பெருங்கருணை. அந்த தனிப்பெருங்கருணை உடைய அந்த இறைவனை புகழ்ந்து இவர் பாடியுள்ளார். இதுபோல் இன்னும் நிறைய அவர் மனுநீதி கண்ட வாசகம் என்று எழுதியுள்ளார். அது உரைநடை. அந்த உரைநடை பார்த்திங்கன்னா அந்த நூல் முழுக்க பேராகிராஃபே இல்லாமல் கண்டினியூவாக போகும். மனுநீதி சோழனின் வரலாற்றை மிக அழகாக அவர் எழுதியுள்ளார் வள்ளலார் அவர்கள். இவ்வாறு வள்ளலாரின் கொள்கை புலால் மறுப்பு. அதாவது பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமை. ஒரு செடியில் இருந்து நான் சொன்னல, வாடிய பயிரை, சின்ன ஒரு புல் பூண்டை கூட அவருக்கு தீங்கு நினைக்க மாட்டார். அது வாடணும் நோகணும் என்று நினைக்க மாட்டார். அப்பேற்பட்ட மகான் பலி இடுவதையும் எதிர்த்தார், தடுத்தார். ஏன்னா அது அவர் உயிர் பலியை அவர் வெறுத்தார். எல்லாருக்கும் முதல்ல பசிக்கும், முதல்ல சாப்பாடு போடு என்றார். இன்றளவும் அவருடைய அணையா விளக்கு வடலூரில் காக்கப்பட்டு வருகிறது. அவருடைய படம் தாங்கிய அனைத்து இடங்களிலும் அன்னதானம் நிகழ்த்தப்படுகிறது. அவரவர் சக்திக்கு ஏற்றவாறு யாருக்கோ உணவளிக்கிறார்கள். ஏன்னா அனைத்து கெடுதிகளுக்கும் மிக முக்கிய காரணம் பசி. பசி வந்திட 10 பறந்திடும் என்பர். அந்த பசி இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு என்று ஆணித்தனமாக நம்பியவர். முதலில் அவனுக்கு சாப்பாடு போடலாம், பிறகு அறிவுரையை கூறினால் அவன் மனம் ஏற்றுக்கொள்ளும் என்பதை திடமாக நம்பியவர். நாமும் வள்ளலார் வழியை பின்பற்றி வாழ்வோம். இந்த பதவி என்ற இந்த தத்துவத்தை மனதில் கொண்டு நாமும் இறைவனின் அடியை என்றென்றும் நினைத்து வாழ்வில் ஓய்வோமாக. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி.